ஹாய், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம் தான் நான் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்டான சப்பாத்தி தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் சப்பாத்தியாக இருந்தாலும் சரி, பரோட்டாவாக இருந்தாலும் சரி, பிகினர்ஸ்க்கு கூட வந்து செம்மையாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன மாதிரியே நீங்களும் வந்து இந்த மாதிரி சப்பாத்தி ரெடி பண்ணி வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். அப்படியே செம்மையாக சாஃப்டாக இருக்கும். நான் எப்போவுமே வந்து எப்படி சப்பாத்தி செய்வேன் அப்படின்றது உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையானது மைதா இல்லைன்னா கோதுமை இல்லை எந்த மாவாக இருந்தாலும் சரி, இல்லை என்ன மாதிரி சம அளவுக்கு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து இப்போ மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா பால். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு திக்காக வந்து தேவை கிடையாது. நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் டம்ளர் அளவுக்கு பால் எடுக்கிறீங்கன்னா இந்த மாவுக்கு வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு பால் வந்து தேவைப்படும். ஸோ ஹாஃப் டம்ளர் வந்து பால், அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி, ரெண்டுத்தையுமே சேர்த்து நல்லா கொதிக்க வந்து எடுத்துக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேட்ச் பை பேட்சாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ரொட்டேட் ஆகி வரக்கூடாது. இது பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக வந்து புட்டு அளவுக்கு தான் வந்து வரணும். நம்ம புட்டு மாவு வந்து ரெடி பண்ணுறோம்ல, அந்த பதத்துக்கு வந்தாவே போதும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் போனாவே வந்து அந்த பால் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி மாவு வந்து நல்லா திரட்டி வரும். ஸோ அது வரைக்கும் வந்து நம்ம வெயிட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நம்மளுக்கு வந்து எந்த மாதிரியான பால், தண்ணி எதுவும் வந்து தேவைப்படாது. இப்போ உதிரியாக இருக்குல்ல, இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து உருண்டு வரும். அது கழித்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆயில் கொஞ்சோண்டு அப்ளை பண்ணி பிசைய தேவையில்ல, அப்படியே வந்து விட்டுருங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சே வந்து நீங்கள் சப்பாத்தி செய்ய போகிறீங்கன்னா இன்னும் சூப்பர். நான் பார்த்திங்கன்னா அப்போதைக்கு அப்போயே வந்து செஞ்சுட்டேன். அதனால் வந்து அப்போ கூட வந்து எந்தளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு நீங்களே பாருங்கள். நீங்கள் வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து பிசைஞ்சு அப்படியே கையில் எப்படி சொல்கிறது, பாக்ஸிங் பண்ணுற மாதிரியெல்லாம் பிசைய தேவையே இல்லை. ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஜஸ்ட்டு அவ்வளோதான் பிடிக்கும். நான் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ரொட்டேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ சப்பாத்தி வந்து சுட்டுடலாம். நம்ம சக்கரை போட்டிருக்கிறதுனால ஒரு அழகான ஒரு கலர் கூட அது மேலே வந்து ஃபார்ம் ஆகும். ஒரு கோல்டன் கலர் மாதிரி பார்க்குறதுக்கும் செம்மையாக இருக்கும். ஒரு நல்ல சூடான பாலில் வந்து இந்த மாவு வந்து ஓரளவுக்கு வந்து வெந்திருக்கும். 2 மினிட்ஸ் கூட ஆகாது இது சுட்டு எடுக்க. நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணாலும் ஓகே, பண்ணலைனாலும் ஓகே. ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருந்தாலும் சரி, இது வந்து சாஃப்டாகவே தான் இருக்கும், ஹார்ட் ஆகாது. ஒரு தடவை இது மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, நான் செஞ்ச சப்பாத்தி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி உங்களுக்கும் பர்சனலாக பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் என்னோடய வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் பரவாயில்ல. உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வந்து தேவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.